இத்துணை சிரமங்களிலும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், காலை நேரத்திலே ரசூலுல்லாஹ் வருவார்கள் எங்களுடைய வீட்டில். ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். நாங்கள் சொல்லுவோம் இல்லை என்று. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், நான் இந்த நாள் நோன்பாளி என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மதீனாவில் நாங்கள் வந்ததிலிருந்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வயிறுகள் ரொட்டியை கூட முழுமையாக உண்டது கிடையாது. அல்லாஹு அக்பர். 2 மாதங்கள் எங்களுடைய வாழ்நாளில் கடந்து செல்லும். எங்களுடைய வீடுகளில் தண்ணீரும் பேரித்தம்பலமும் தான் எங்களுக்கு உணவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான் என்று யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை. அல்ஹாகுமுத் தகாதுர் அந்த சூரா இறங்குகிறது. வல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். உங்களுடைய அருட்கொடைகளுக்காக நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்பட்டே தீருவீர்கள் என்ற வசனம் இறங்குகிறது. சஹாபாக்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய எந்த அருட்கொடைக்காக நாங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவோம்? எங்களிடத்தில் இருப்பதோ இந்த தண்ணீரும் இந்த பேரித்தம்பலமும் தான் எங்களுடைய வயிறுகளை நிரப்புகிறது. எங்களுடைய வாள்களோ கழுத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய எதிரிகளோ எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கிடைக்கக்கூடிய இந்த சிறிய தண்ணீரும் பேரித்தம்பலமும் இந்த உணவும் இந்த அருட்கொடையும் எங்களுக்கு நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ذلك லயகூன், அது நடந்தே தீரும் என்று. அல்லாஹு அக்பர். خليفة உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரிலே ஏறி நிற்பார்கள். இந்த உலகமெல்லாம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. 14 ஒட்டுகளுடைய ஆடைகளோடு கலீஃபா மிம்பரில் ஏறி நிற்பார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹுடைய மருமகன், ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், கூஃபாவில் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு 4 திர்ஹமுக்காக தங்களுடைய வாளை விலை பேசுகிறார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அலி இப்னு அபி தாலிப் அவர்களே, இந்த 4 திர்ஹமுக்காக உங்களுடைய வாளை ஏன் நீங்கள் விலை பேசுகிறீர்கள்? ஒரு நல்ல ஆடையை வாங்கி உடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் இந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை, யோசித்து பாருங்கள் இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய கவனங்களை கொஞ்ச நேரம் என்னிடத்திலே கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் பலனை ஏற்படுத்தட்டும்.